வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சித்ராவின் முகத்திலேயே பார்வையை பதித்திருந்த ரஞ்சன் சில நொடிகளை மௌனத்திலேயே கழித்தான். பிறகு, இவையெல்லாம் பிறந்த நாள் பரிசாக உனக்கு நான் வாங்கியவை என்றவன் தன் கையில் இருந்த பையை மேசையில் இருந்த அவள் கரங்களுக்குள் வைத்தான். அதை கேட்டவளின் முகம் முதலில் அதிர்ச்சியை காட்டியது. பின்னர் புருவங்கள் யோசனையாக சுருங்கின. விடையை கண்டு கொண்டவளின் முகம் வேதனையையும் கோபத்தையும் பிரதிபலித்தது. இறுதியாக உறுதி பூண்ட முகத்துடன் ஒரு கையால் அந்த பையை அவன் புறமே தள்ளி வைத்தாள். இதெல்லாம் எனக்கு எதற்கு இதயன்? என்னிடம் இதை போல நிறைய இருக்கிறது என்றாள் உணர்ச்சிகளை துடைத்த குரலில். அதுவரை அவள் முகத்தில் மாறி மாறி வந்த பாவங்களை கவனித்துக் கொண்டே இருந்த ரஞ்சனம், உன்னிடம் இல்லை என்று நான் சொன்னேனா? இது நான் தரும் பரிசு, வைத்துக்கொள் என்றபடி அவளிடம் அந்த பையை திரும்ப நீட்டினான். அவன் கையை பிடித்து தடுத்தாள் சித்ரா. இல்லை இதயன், இவை எதுவுமே எனக்கு வேண்டாம். இதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் எதிர்பார்த்தது நீங்களாக விரும்பி சொல்லும் ஒரே ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை மட்டுமே. நான் ஆசைப்பட்டது போல நீங்களும் சொல்லிவிட்டீர்கள். போதாததற்கு உங்களோடு தனியாக வண்டியிலும் வந்திருக்கிறேன். தோ இப்போது உங்களோடு ஒன்றாக சாப்பிடப் போகிறேன். இதுவே எனக்கு போதும். அதனால் இதையெல்லாம் உங்கள் தங்கைக்கே கொடுத்து விடுங்கள் என்றாள் தெளிவாக. அதை கேட்டவனுக்கு ஆத்திரம் வந்தது. என் தங்கைக்கு வாங்கி கொடுக்க எனக்கு தெரியும். இது உனக்கு நான் வாங்கியது என்றான் அழுத்தமான குரலில். ஏண்டி, நான் தந்தால் வாங்க மாட்டாயா? அவ்வளவு தூரம் என்னை ஒதுக்கி வைக்கிறவள் பிறகு எதற்கு என்னுடன் இவ்வளவு தூரம் தனியாக வந்தாய்? அதை கேட்ட நிதானம் சற்றும் தவறவில்லை சித்ரா. அவன் விழிகளையே ஊடுருவியபடி, இது என் பிறந்த நாள் பரிசா இதயன்? சாதாரணமாக வரும் ஒரு பிறந்த நாளுக்கு யாராவது இவ்வளவு செலவழிப்பார்களா என்று கேட்டாள். அந்த கேள்விக்கு அவளின் நேர் பார்வைக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. உடனேயே பார்வையை திருப்பிக் கொண்டான். இப்போது இதை வாங்குவதில் என்ன பிரச்சனை உனக்கு? உன் பணத்திமிருக்கு முன்னால் இது கேவலமாக தெரிகிறதோ? அப்படியென்றால் எதற்கு என் பின்னால் சுற்றுகிறாய்? அதை எப்படியாவது அவளிடம் கொடுத்துவிட வேண்டும் என்பதில் என்ன சொல்கிறோம் என்று இல்லாமலே சொன்னான் ரஞ்சன். பேசுவதை யோசித்து பேசுங்கள் இதயன். நாக்குக்கு நரம்பில்லை என்பதற்காக எதையும் பேசாதீர்கள். நான் சொன்னேனா இது எனக்கு கேவலம் என்று? இது என்ன பேச்சு? சுற்றுகிறேன் அது இது என்று கோபமாக ஆரம்பித்தவளின் குரல் கடைசியில் அடைத்தது. பின்ன நெஞ்சில் நிறைந்த நேசத்தோடு அவனையே எப்போதும் தேடுபவளை சுற்றுகிறாய் என்கிற பெயரில் அவன் அவமதிக்க பார்ப்பது வலித்தது அவளுக்கு. நீ இதை வாங்கிக் கொள்ளாவிட்டால் நான் அப்படித்தான் நினைப்பேன் என்றான் அவனும் எள்ளளவும் இழகாத குரலில். நீங்கள் என்னென்னவோ நினைக்கிறீர்கள் என்பதற்காக நான் இதை வாங்க முடியாத இதயன். நம் திருமணத்திற்கு பிறகு காலம் காலமாக நீங்கள் வாங்கித் தரப்போவதைத்தான் நான் போடப் போகிறேன். அதனால் இது எனக்கு வேண்டாம். அதற்கும் அவன் என்னவோ சொல்ல வரவும், இதற்கு மேல் இதை பற்றி பேசினீர்கள் என்றால் எழுந்து சென்று விடுவேன் என்றாள் சித்ரா அழுத்தமான குரலில். அதை கேட்டு பல்லை கடித்தான் ரஞ்சன். என்னடி மிரட்டுகிறாயா? உனக்கு எப்போதும் நீ நினைப்பதுதான் நடக்க வேண்டும் இல்லையா? நீ நினைத்தபடிதான் நான் ஆட வேண்டும். எல்லாம் திமிர் என்றவன் அவர்கள் ஆர்டர் கொடுத்த உணவுகளை பணியாளர் கொண்டு வரவும் அமைதியானான். அதன் பிறகு அவளிடம் ஒன்றுமே பேசவில்லை நிரஞ்சன். அமைதியாக உணவை உண்ணத் தொடங்கினான். அவன் பேச்சு உள்ளே வலித்த போதும் அவளும் அமைதியாகவே பெயருக்கு உண்டாள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நகைகளை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாள் சித்ரா. உண்டு முடித்ததும் பணத்தை செலுத்திவிட்டு வெளியே வந்தவர்கள் அப்போது அமைதியாகவே வண்டியில் ஏறி கிளம்பினார்கள். ஓரிடத்தில் அவன் தோளை தட்டி, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், வண்டியை நிறுத்துங்கள் இதயன் என்றாள் சித்ரா. என்னவோ ஏதோ என்று அவன் ஓரமாக வண்டியை நிறுத்த, வாருங்கள் என்றபடி அங்கிருந்த ஃபேன்சி கடைக்குள் நுழைந்தாள். இங்கு எதற்கு
என்ற கேள்வி எழுந்தாலும் அவளை பின்தொடர தவறவில்லை ரஞ்சன். அங்கே சென்றவள் தனக்கு பிடித்த விதத்தில் பல பொட்டு கார்டுகளையும் உதட்டு சாயத்தில் சில வகை, நக சாயத்தில் சில வகை என்று தனக்கு பிடித்தவைகளை தெரிவு செய்துவிட்டு பணத்தை கொடுங்கள் என்றாள் அவனிடம். கடைக்காரரின் முன்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் 1000 நெருங்கிய தொகையை கொடுத்துவிட்டு அவளோடு வெளியே வந்தவனிடம், இப்போதாவது சிரியுங்களேன் இதயன், அதுதான் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் பணத்தில் இதையெல்லாம் வாங்கி இருக்கிறேனே என்றாள் அவள் புன்னகையோடு. அவள் சிந்திய புன்னகையில் தொலைய பார்த்த கோபத்தை இழுத்து பிடித்தபடி, இதை மட்டும் என் பணத்தில் வாங்கலாம், ஆனால் நகையை மட்டும் ஏன் மறுக்கிறாய் என்றான் அவன். எதையுமே உங்கள் பணத்தில் வாங்க மாட்டேன் என்று சொல்லவில்லையே நான். நகைகள் தான் வேண்டாம் என்றேன். உங்கள் பணம் வேண்டாம் என்றால் ஹோட்டலில் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டேன் இதயன். ஏன் நகைகளை வாங்கி கொண்டால் என்ன? அதைவிட இவை ரொம்ப முக்கியமா என்று அவள் கையில் இருந்த பையை காட்டி கேட்டான் ரஞ்சன். இவ்வளவு வளர்ந்தும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. பெண்கள் எது இல்லாமலும் இருந்து விடுவோம், இவை இல்லாமல் இருக்கவே மாட்டோம் என்றாள் நாடகபாணியில் தன் கையில் இருந்த பையை காட்டி. அவள் சொன்ன விதத்தில் அவனுக்கு சிரிப்பு வர பார்த்தது. ஆனாலும் அடக்கி கொண்டு நிற்பதை கண்டவள், சிரிப்பு வந்தால் சிரிக்க வேண்டும், இப்படி அடக்கக்கூடாது என்றாள் விழிகளில் குறும்பு மின்ன. அதற்கு மேலும் மறைக்க முடியாமல் மலர்ந்து விட்ட புன்னகையோடு, வாயாடி ஏறடி என்றபடி வண்டியை இயக்கினான் ரஞ்சன். சித்ராவுக்கும் மனம் நிறைந்து கிடந்தது. அதற்கு மேல் அவளுக்கு வேறு எந்த தேவைகளுமே இருக்கவில்லை. இருந்த சந்தோஷத்தில் சொந்தத்தோடு உரிமையோடு அவன் வயிற்றை தன் இரு கைகளாலும் கட்டி கொண்டவள் அவன் முதுகிலேயே வாகாக சாய்ந்து கொண்டாள். திடீரென்று கிடைத்த வளை கரங்களின் அணைப்பும் அவளின் அருகாமையும் அவனைத்தான் வண்டியை ஓட்ட முடியாமல் தடுமாற செய்தன. மீண்டும் வண்டியை ஓரம் கட்டியவன், என்னடி செய்யற என்று சீறினான். நான் என்ன செய்த? மெய்யாகவே புரியாத குரலில் கேட்டாள் சித்ரா. அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவன், தள்ளி இரு என்று அதட்டினான். ஏன்? உன் மேனியும் அதன் அருகாமையும் என்னை என்னென்னவோ செய்கின்றன என்று சொல்லவா முடியும்? சொன்னால் கேள் யாழி. முடியாது, போங்கள், எனக்கு உங்களை இப்படி கட்டி கொண்டு வரத்தான் பிடித்திருக்கிறது என்றவள் அவன் முதுகோடு மீண்டும் ஒட்டி கொண்டாள். இயலாமையோடு வண்டியை மீண்டும் இயக்கியவனின் கைகளில் அது பறந்தது. சித்ரா இன்னும் அவனோடு ஒட்டி கொண்டாளே தவிர விலகவே இல்லை. ஒரு வழியாக அவளை பஸ் ஸ்டாண்டில் இறக்கியவன் அவள் தன் ஸ்கூட்டியை எடுக்கவும், இதையும் கொண்டு போயாழி என்றபடி நகைகள் அடங்கிய பையை நீட்டினான். சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகளில் என்ன இருந்தது? அதை விளங்கிக் கொள்ள முடியாத போதும் பையை நீட்டிக் கொண்டிருந்தவனின் கை தானாக கீழே இறங்கியது. அவனிடம் ஒரு தலையசைப்பால் விடை பெற்றவள் வீடு நோக்கி தன் வண்டியை செலுத்தினாள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவள் மனம் நிறைந்து கிடந்ததோ அந்த அளவுக்கு வலியிலும் துவண்டது. தங்கள் காதலராம் வண்டுகளின் வரவிற்காய் பனியில் குளித்துவிட்டு உற்சாகமாக காத்திருந்தன காலை நேரத்து மலர்கள். அவற்றை சுற்றி பார்த்து கொண்டிருந்த சித்ராவின் மலர் முகத்தை பார்த்து பொறாமை கொண்டன அத்தனை மலர்களும். அதை அறியாத சித்ராவின் முகமோ அந்த காலை வேளையிலேயே வாடி கிடந்தது. கைகளோ கைபேசியில் ரஞ்சனின் இலக்கங்களை அழுத்தி அழுத்தியே ஓய்ந்து போயின. ஏன் அழைப்பை எடுக்கிறான் இல்லை? அவள் என்ன பிழை செய்தாள்? அன்று நகையை வாங்காமல் வந்ததில் உண்டான கோபத்தில் பேசாமல் இருக்கிறானா? அல்லது வேறு ஏதும் பிரச்சனையா? எதுவென்றாலும் அவளிடம் சொன்னால் தானே தெரியும். இப்படி பேசாமல் இருந்து வதைக்கிறானே என்று நினைத்தவளுக்கு நெஞ்சுக்குள் வலித்தது. உடனேயே அவனை காண வேண்டும் போல், என்னை ஏன் இந்த பாடுபடுத்துகிறீர்கள் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் வவுனியாவில் இருக்கும் அவளால் திரிகோணமலையில் இருக்கும் அவனிடம் எப்படி கேட்க முடியும்? கைபேசி வழியாக கேட்கலாம் என்றால் அவன் அதை எடுத்தால் தானே. அவனுடன் பேசி 1.5 மாதங்கள் ஆகி இருந்தது. அவனை பார்த்தும் கூட இவ்வளவு நாட்களாக அவன் அவளை ஏன் ஒதுக்குகிறான் என்கிற உறுத்தல் அவளை உறுத்தி கொண்டே இருந்தது. அன்று அவளின் பிறந்த நாளில்தான் அவர்கள்
கடைசியாக பார்த்து கொண்டதும் பேசிக்கொண்டதும். அதற்கு பிறகு இந்த 1.5 மாதங்களில் எத்தனையோ தடவைகள் அழைத்து விட்டாள். அவன் எடுக்கவே இல்லை. கடைக்கு அழைத்தாலும் அழைத்தது அவள் என்று அறிந்ததும் தெளிவான பதில்கள் இன்றையே சுகந்தனும் ஜீவனும் சமாளித்தனர். அவளது பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வவுனியாவில் இருக்கும் லட்சுமியின் தங்கை பார்வதி அழைத்து அவர்களின் மகள் அபர்ணாவுக்கு திருமணம் செய்ய போவதாக சொன்னவர் தமக்கை குடும்பத்தை அப்போதே வவுனியாவுக்கு வரும்படி அழைத்தார். அதற்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறதே பாரு, இப்போதே எல்லோரும் வருவது என்றால் உன் அத்தான் என்ன சொல்கிறாரோ தெரியாது என்றார் லட்சுமி. நான் சொன்னேன் என்று அத்தானிடம் சொல். நீ வந்தால் எனக்கு உதவியாக இருக்கும். இல்லை என்றால் சித்துவையாவது அனுப்பு. இங்கே அபர்ணா அவளை வர சொல்கிறாள். பொறு, நான் எதற்கும் உன் அத்தானிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று விட்டு வைத்தார் லட்சுமி. அவர் வைக்கவும் கடைக்கு போய்விட்டு மகளோடு சந்தானம் வீட்டுக்குள் வரவும் சரியாக இருந்தது. அவர்கள் இருவரையும் கண்டதுமே முறைத்தார் லட்சுமி. என்னப்பா, இன்னைக்கு வரவேற்பே பலமா இருக்கு என்று தகப்பனிடம் முணுமுணுத்தாள் மகள். என்றவர். என்ன லட்சுமி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டார் மனைவியிடம். இப்படியாவது இந்த வீட்டுல இருக்கனே என்று சந்தோஷப்படுங்கள். இவளை விட சின்ன பிள்ளைகள் எல்லோருக்கும் கல்யாணம் நடக்கிறது. எல்லோர் வீட்டு விசேஷத்துக்கும் நாம் போகிறோம். ஆனால் நம் வீட்டில் மட்டும் ஒன்றும் நடவாது. பெற்றது ஒரே ஒரு பிள்ளையை. எல்லா வசதியும் இருந்தும் ஒரு கல்யாணத்தை செய்து கண் குளிர பார்க்கவும் ஒரு கொடிப்பினை வேண்டும். அது எங்கே எனக்கு இருக்கிறது என்று பொறிந்து தள்ளினார் அவர். இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்ப பார் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். உங்களுக்கா கல்யாணம் செய்ய போகிறீர்கள்? எனக்குத்தானே. அதை செய்ய எனக்கு பிடிக்க வேண்டாமா? என் திருமணத்தை என் விருப்பப்படி செய்ய விடுங்கள். நான் என்ன செய்யவே மாட்டேன் என்றா சொன்னேன்? கொஞ்ச நாட்கள் போகட்டும் என்றுதானே சொல்கிறேன் என்று அவருக்கு மேலாக நின்றாள் அவர் மகள். அதை கேட்டு கலங்கிய மனைவியின் தோற்றம் சந்தானத்தை பாதித்தது போலும். கொஞ்சம் அமைதியாரு சித்து என்றார் கண்டிப்பான குரலில். அந்த குரலுக்கு எப்போதுமே அடங்கி போகும் சித்ரா அப்போதும் அடங்கிவிட, என்ன லட்சுமி, யாருக்கு திருமணம் என்று மனைவியிடம் விசாரித்தார். அபர்ணாவுக்கு. அவள் இவளை விட 2 வயது சின்னவள். அவளுக்கே அடுத்த மாசம் திருமணமாம். இவளுக்கு நாம் இன்னும் மாப்பிள்ளையே பார்க்கவில்லை. எப்போது மாப்பிள்ளை பார்த்து எப்போது திருமணம் செய்து என்றவருக்கு அதற்கு மேல் ஒன்றுமே சொல்ல முடியாமல் குரல் அடைத்தது. ஒரே ஒரு மகளின் திருமணத்தை காண அவர் ஏங்குவது மிக நன்றாகவே தெரிந்தது. அதற்கு மேலும் மனைவியை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார் சந்தானம். லட்சுமிக்கு எப்போதுமே எடுத்ததுமே கோபம்தான் வரும். அப்படியானவர் கலங்குகிறார் என்றால் மனதால் மிகவும் வேதனைப்படுகிறார் என்பதை 25 வருட வாழ்க்கையின் அந்யோன்யம் அவருக்கு உணர்த்தியது. சித்துவுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். நான் நீ என்று மாப்பிள்ளை விட்டார் தேடி வருவார்கள். அதனால் அதை நினைத்து நீ கவலைப்படாதே. முதலில் உன் தங்கை மகள் கல்யாணம் முடியட்டும், பிறகு சித்துவின் கல்யாணம்தான் என்று மனைவியிடம் சொன்னவர் மகளிடம் திரும்பி, சித்து, அபிக்கு பிறகு உனக்குத்தான் கல்யாணம் என்றவர் அவளிடம் அனுமதி கேட்கவே இல்லை. சரிப்பா என்றவளுக்கும் தாய்க்கும் எப்போதுமே வீட்டில் சண்டைதான் என்றாலும் எப்போதுமே திட்டும் தாயார் இன்று குரல் அடைக்க பேசியது அவளையுமே பாதித்தது. அதோடு தந்தையின் உறுதியான பேச்சும் சேர்ந்து கொண்டது. அது மட்டுமின்றி ரஞ்சனுடனான திருமணத்திற்கு அவள் எப்போதோ தயார்தான். அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்தவளுக்கு அவனும் என்று நல்ல நிலையில் இருப்பதால் எல்லாமே கூடி வந்திருப்பதாகவே பட்டது. அதனால் சம்மதம் தெரிவித்தாள். இல்லாவிட்டால் என்னதான் உறுதியாக இருந்தாலும் அவள் மறுத்தால் சந்தானம் அவளுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட அசைக்க மாட்டார் என்பது அவள் அறிந்ததே. சோர்ந்து அமர்ந்திருந்த அவள் தாயாரோ மகளின் சம்மதத்தை கேட்டதுமே துள்ளி எழுந்தார். உண்மையாகத்தான் சொல்கிறாயா சித்து? இனி மறுக்க மாட்டாய்தானே என்றவர் சந்தோஷ மிகுதியில் மகளை கட்டி கொண்டார். கணவரிடம் திரும்பி, இப்போதே மாப்பிள்ளையை பாருங்கள். சித்துவுக்கு ஏற்ற மாதிரி அழகாய் உயரமாய் நன்றாக படித்தவராய் பாருங்கள் என்று தன் வழமையான படபடப்புக்கு திரும்பினார் அவர். இந்தம்மா, என்ன இவ்வளவு அவசரப்படுகிறாரே என்று
சித்ரா பதறிப்போய் நிற்க, பொறு பொறு லட்சுமி, முதலில் அபியின் திருமணம் முடியட்டும். இதெல்லாம் அவசரப்படும் விஷயமா என்ன? நீ ஆசைப்பட்டபடியே நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கலாம் என்றார் சந்தானம் சிரித்து கொண்டு. சோ, என்ன நீங்கள்? அவளே சம்மதித்து விட்டாள். நீங்கள் எதற்கு பொறுக்க சொல்கிறீர்கள்? இப்போதே 4 பேரிடம் சொல்லி வைத்தால்தானே அபியின் கல்யாணம் முடிய சித்துவோடதை கவனிக்கலாம். சரிம்மா, நீ சொன்னபடியே செய்கிறேன். இப்போது உன் பெறா மகளின் விஷயம் சொல்லு. நாம் எப்போது போவது என்ற மனைவியை திசை திருப்பினார் அவர். பாரு இப்போதே வர சொல்கிறாள். போவதுதான் நன்றாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எல்லோரும் போனால் கடைகளை யார் பார்ப்பது? சற்று யோசித்த சந்தானம், நீயும் சித்துவும் இப்போதே போங்கள், நான் வேண்டுமானால் பிறகு வருகிறேன் என்றார். அது சரி வராது என்று உடனேயே மறுத்தார் அவர் துணைவி. கணவரின் உடல் நிலையையும் தான் இல்லாவிடில் உணவை அவர் கவனிக்க மாட்டார் என்பதையும் நன்கு அறிந்திருந்தவர் மறுத்தார். உங்களை இங்கு தனியா விட்டுட்டு போய் அங்கு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஒன்னு செய்வோம், சித்துவை இப்போதே அனுப்புவோம். நீங்களும் நானும் பிறகு போவோம். எப்படியும் 2 வாரத்துக்கு முன்பாவது போக வேண்டும். இல்லை என்றால் அவள் கோபிப்பாள் என்றவரின் பேச்சை சந்தானமும் ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாளே மூவருமாக சென்று சித்ராவை வவுனியாவில் விட்டுவிட்டு வருவதாக முடிவு செய்தார்கள். இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சித்ராதான் தவித்து போனாள். நாளையே வவுனியா போனால் திருமணம் முடிந்து அவள் திரும்பி வர எப்படியும் 1 மாதம் தாண்டிவிடும். அவ்வளவு நாட்களும் ரஞ்சனை பாராமல் அவளால் இருக்க முடியாதே. ஆனால் மறுக்கவும் வழி இல்லையே. அக்கா அக்கா என்று அவளையே சுற்றும் அபியின் முகமும் அவள் மேல் அன்பை பொழியும் சித்தியின் முகமும் கண் முன்னால் வந்து நின்றது. அவர்களிடம் அவளால் மறுக்கவே முடியாது. ஆக அவள் போவது உறுதி. அதை நினைத்ததுமே நெஞ்சுக்குள் என்னவோ செய்தது. ரஞ்சனை உடனேயே பார்த்து சற்று நேரமாவது அவன் தோளில் சாய வேண்டும் போலிருந்தது. அதோடு அவனிடம் நடந்த திருமண பேச்சை பற்றியும் வரப்போகும் பிரிவை பற்றியும் சொல்ல வேண்டும். அதற்கு அவன் என்ன சொல்வானோ தெரியவில்லை. அப்பா வேறு மாப்பிள்ளை பார்க்க முன் அவனை வீட்டில் வந்து பேச சொல்ல வேண்டுமே. அவளின் சம்மதம் இன்றி அப்பா யாரிடமும் வாக்கு கொடுக்க மாட்டார்தான். என்றாலும் அவர் ஒன்றை முடிவு செய்யும் முன் அவர்களை பற்றி சொல்லி விடுவது நல்லதல்லவா? எனவே அபிக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் சித்ரா. ரஞ்சனின் கடைக்குள் நுழைந்ததுமே, ஜீவன் அண்ணா, எங்கே உங்கள் நண்பர் என்று அங்கே நின்ற ஜீவனிடம் கேட்டாள். என் ஜீவனை வாங்கவென்றே வந்தாயா நீ? ஜீவன் எவ்வளவு அழகான பெயர். அதன் ஜீவனை கொலை செய்கிறாயே என்றான் அவன். எனக்கு ஜீ வராது, சீவன் அண்ணா என்றவள். உங்களோடு வெட்டி பேச்சு பேச எனக்கு இப்போது நேரம் இல்லை. எங்கே உங்கள் அருமை நண்பர் என்று அதட்டினாள். இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அவன் வெளியே போய்விட்டான். வெளியே என்றால் எங்கே என்று அவனிடம் விசாரணை நடந்த போதும் அவள் கைபேசியில் ரஞ்சனின் இலக்கங்களை தட்டி கொண்டிருந்தது. தெரியாது சித்ரா, காலையிலேயே போயிட்டான். வியாபாரம் நடந்து கொண்டிருந்ததில் நான் கேட்கவில்லை என்றவன். டே சுகந்தா, ரஞ்சா எங்க போனா? உனக்கு ஏதும் தெரியுமா என்று அங்கே ஒரு வாடிக்கையாளரை கவனித்துக் கொண்டிருந்த சுகந்தனிடம் கேட்டான். சரியா தெரியாதடா, வங்கிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் என்றான் அவன். இங்கே கைபேசியிலும் அழைப்பை அவன் எடுக்கவில்லை. சற்று நேரம் அவனுக்காக காத்திருந்தவள், நான் கடைகளுக்கு போய்விட்டு வருகிறேன், அவர் வந்தால் எனக்கு எடுக்க சொல்லுங்கள் சீவன் அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று விட்டு அபிக்கு தேவையானவைகளை வாங்க சென்றாள் சித்ரா. போகும்போதும் என் சீவனை வாங்கிவிட்டுத்தான் போகிறாள் என்ற ஜீவனும் தன் வேலைகளை பார்த்தான். ஆனால் ரஞ்சன் வரவும் இல்லை, சித்ராவின் அழைப்பை ஏற்கவும் இல்லை. வேலைகளை முடித்து கொண்டு வந்தவளின் விழிகள் அந்த சின்ன கடைக்குள் ரஞ்சனை தேடி அலை பாய்ந்தன. ஏமாற்றத்தில் உண்டான வேதனை விழிகளில் தெரிய, இன்னும் இதயன் வரவில்லையானா என்று கேட்டாள். இந்த பெண் இவ்வளவு தவிப்போடு அவனை தேடுகிறாள், இவன் எங்க போய் தொலைஞ்சான் என்ற மனதில் ரஞ்சனை திட்டியபடி, இன்னும் இல்ல சித்ரா என்றான் ஜீவன். அவளுக்கோ பெரும் தவிப்பாக இருந்தது. எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கிறாள். அதோடு இனி அவனை பார்க்க இன்னும் 1 மாதம் காத்திருக்க வேண்டும்.
வருகிறானா என்று வீதியையும் அழைப்பை எடுக்கிறானா என்று கைபேசியையும் பார்த்து பார்த்தே அவள் விழிகள் சோர்ந்தன. அவனை எதிர்பார்த்து காத்து கிடந்தவளுக்கு நேரம் செல்ல செல்ல அவனை காணாத ஏமாற்றம் இன்னும் இன்னும் அவளை சூழ நெஞ்சுக்குள் அடைத்து கொண்டு வந்தது. அவன் முகத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனால் நிம்மதியாக இருக்கும் என்று காத்திருந்தவளுக்கு ரஞ்சன் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கவே இல்லை. இதில் அவள் தாயார் வேறு பல முறை அழைத்து விட்டார். இதோ வருகிறேன் என்று சொல்லி சொல்லியே நேரத்தை கடத்தி கொண்டிருந்தவளுக்கு அந்த கடையை விட்டு வெளியேறவே மனம் வர மறுத்தது. இதில் திருமணத்துக்கு கட்ட வேண்டிய சேலைகள், வவுனியாவில் நிற்கும் நாட்களுக்கான உடைகளை எடுத்து வைக்க என்று அவளுக்கும் நிறைய வேலைகள் இருந்தன. ஆனாலும் அவனை காணாமல் போக முடியாமல் அங்கேயே காத்திருந்தாள். மெல்ல மெல்ல கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தவளுக்கு விழிகள் கலங்கி அழுகை வந்துவிடும் போலிருந்தது. கலங்கிய விழிகளை அவர்களுக்கு காட்டாதிருக்க முயன்றபடி, இதயன் வந்தால் கட்டாயம் எனக்கு எடுக்க சொல்லுங்கண்ணா, அல்லது நான் எடுக்கும் போதாவது பேச சொல்லுங்கள். மிக முக்கியமான விஷயம் ஒன்று அவரிடம் பேச வேண்டும். நாளைக்கே நான் வவுனியாவுக்கு போகிறேன். சொல்லிவிட்டு போகலாம் என்றால் அவரை காணவில்லை என்றவளின் குரல் எவ்வளவு தடுக்க முயன்றும் கடைசியில் தழுதழுத்தது. வீட்டுக்கு செல்ல எண்ணி அந்த கடையின் வாசலை நெருங்கியவளின் விழிகள் ஏக்கத்தோடு அந்த கடையை அலசியது. அங்கே அவள் நெஞ்சில் நிறைந்தவனின் உருவத்தை தேடி அலைந்து தோற்ற விழிகளில் வேதனை தெரிய, வருகிறேன் என்று அவர்களிடம் முணுமுணுத்தவள் மனதில் பாரத்தோடும் கண்களில் ஈரத்தோடும் அந்த கடையை விட்டு வெளியேறினாள். செல்லும் அவளையே பார்த்திருந்த ஜீவனும் உள்ளம் கனத்து போக நின்றான். வரும்போது எவ்வளவு உற்சாகமாக வந்த பெண் போகும்போது இப்படி மாடி வதங்கி போகிறாளே என்று நினைக்க ரஞ்சன் மீது இன்னும் இன்னும் கோபம்தான் வந்தது. ஆனால் அவனாலும் செய்வதற்கு ஒன்றும் இல்லையே. வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த சித்ராவின் விழிகளோ எங்காவது ரஞ்சன் தென்படுகிறானா என்று போகிற வழி எங்கும் அவனை தேடி அலைந்தன. மனமும் முகமும் சோர வீடு சென்றவளின் அதன் பிறகான நேரத்தை லக்ஷ்மி பறித்து கொண்டார். அதை எடுத்தியா, இதை எடுத்தியா, வீட்டுக்கு இந்த நகைகளை போட்டுக்கொள், யாரும் வந்தால் இப்படி நடந்து கொள், அப்படி நடந்து கொள், அதை செய், இதை செய் என்ற மகளை ஒரு வாங்கிவிட்டார். அவள் திருமணத்திற்கு சம்மதித்ததே அவரிடம் ஒரு துள்ளலை கொடுத்திருந்தது. அதோடு திருமண வீட்டுக்கு செல்லும் மகளை நல்ல குடும்பத்தவர்கள் யாராவது பார்த்து பெண் கேட்டாலும் கேட்பார்கள் இல்லையா? ஒரு திருமண விழாவில்தானே இன்னொரு திருமணமும் கைகூடும். அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த குடும்பம் வவுனியாவை நோக்கி சென்றது. அப்போதும் போகும் முன் அவனுக்கு அழைத்து பார்த்து பார்த்து ஏமாந்தவள், நான் வவுனியா போகிறேன் இதயன், எனக்கு கட்டாயம் அழையுங்கள் என்கிற மெசேஜை அவனுக்கு தட்டிவிட்டுத்தான் சென்றாள். தோ அவள் வவுனியா வந்து 1 மாதமும் கடந்து அவள் தங்கையின் திருமணமும் முடிந்து மேலும் 2 வாரங்களும் கடந்திருந்தன. அபியின் திருமணம் முடிந்ததும், அப்பாடி, இனி ஊருக்கு போய்விடலாம், என் இதயனை பார்த்து விடலாம், அவனோடு பேசிவிடலாம் என்று ஆர்வமாக காத்திருந்தவளை சித்தியின் பாசம் கட்டி போட்டது. மகளை பிரிந்த வேதனையில், கொஞ்ச நாள் எங்களுடன் இருந்து விட்டு போ சித்து என்று சித்தி கண் கலங்க சொன்ன போது அவளாலும் மறுக்க முடியவில்லை. அவளின் அம்மா அப்பாவாலும் முடியவில்லை. போகவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தாள். அவள் நிலை அறியாத பெற்றோரும் கொஞ்ச நாட்கள் இருந்து விட்டு வா என்று விட்டு கிளம்பிவிட்டனர். அங்கு சென்ற அம்மாவோ எப்போது பேசினாலும் அந்த இடத்தில் இருந்து ஜாதகம் வந்தது, இந்த இடத்தில் இருந்து கேட்டார்கள் என்று ஒரே அவளது திருமண கதைதான். எதையும் நான் வந்த பிறகு முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தாள். இந்த 1.5 மாதங்களில் ரஞ்சன் அவளுக்கு அழைக்கவும் இல்லை. அவளாக அழைத்த போது அவன் எடுக்கவும் இல்லை. முக்கியமான விஷயம் என்று சொல்லியும் பேசவில்லையே. ஏன் இந்த பிரிவு? ஊரில் அவள் இருந்திருக்க இந்த பிரிவு வந்திருக்காதே. அவன் ஏன் பேசாமல் இருக்கிறான் என்று தெரிந்திருக்குமே. அதைவிட இப்படியான ஒரு நிலை கூட உருவாக இராதே. எல்லா சூழ்நிலைகளுமே அவளுக்கு எதிராக இருப்பதாக தோன்றியது. இவ்வளவு நாட்களாக அவளுக்குள் இருக்கும் இந்த ஏக்கம், அவனை காண வேண்டும் என்கிற தவிப்பு
அவன் குரலை கேட்க வேண்டும் என்கிற ஆசை, இது எதுவுமே அவனுக்கு இல்லையா? கண்ணை கரித்தது. அவளது பிறந்த நாளின் போது, அவனது கடையின் திறப்பு விழாவின் போது, அவனும் அவளுமாக நின்று எடுத்துக்கொண்ட செல்ஃபி போட்டோக்களில் அவளுடன் நின்றவனையே கலங்கிய விழிகளால் பார்த்தாள். எப்படிடா என்னோடு பேசாமல் உன்னால் இருக்க முடிகிறது என்று முணுமுணுத்தன அவள் உதடுகள். எப்போதடா திரிகோணமலை சென்று அவனை பார்ப்போம் என்றிருந்தது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இங்கே இருப்பது? இனியும் அவனை பாராமல் அவனோடு பேசாமல் இருக்க முடியாது என்று எண்ணியவள் சித்தி பார்வதியை தேடி வீட்டுக்குள் போனாள். வாசித்து, இன்னொரு முறை டீ தரவா? குடிக்கிறாயா என்று கேட்டார் பார்வதி. தாருங்கள் சித்தி என்றவள் சிறிய இடைவெளிக்கு பிறகு. சித்தி, நான் வீட்டுக்கு போகவா என்று மெல்ல கேட்டாள். தேநீரை ஊற்றிக் கொண்டிருந்தவர் மகளை திரும்பி பார்த்தார். கண்களில் கலக்கத்தோடு அவள் அவரையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் வேலையை விட்டுவிட்டு அவளை தோளோடு அணைத்து கொண்டார். இதை கேட்பதற்கு எதற்கு இவ்வளவு கலக்கம் சித்து? அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதா? சரி, உன் பொருட்களை நீ எடுத்து வை, நான் சித்தப்பாவை கொண்டு வந்து விட சொல்கிறேன் என்றார் அவர். அதை கேட்டவளின் முகம் சிறிதாக கஞ்சியது. அவள் அம்மா அப்பாவை தேடவில்லையே. குஞ்சலை அவரிடம் காட்டிக்கொள்ளாமல், நன்றி சித்தி, ஆனால் உங்களுக்கு கவலையாக இராதா? நானும் போய்விட்டால் நீங்கள் தனியாகவே என்று கேட்டாள். அதற்கு என்னம்மா செய்ய முடியும்? பெண் பிள்ளையை பெற்றால் என்றாவது ஒரு நாள் கட்டி கொடுக்கத்தானே வேண்டும். சரி, நீ தயாராகு, நான் உன் சித்தப்பாவை வர சொல்கிறேன் என்றவர் கணவருக்கும் தமக்கை லட்சுமிக்கும் அழைத்து விஷயத்தை சொன்னார். அவர்கள் சித்துவின் வீட்டுக்கு வரும்போது மதியத்தை கடந்திருந்தது நேரம். அதுவரை தவித்து கொண்டிருந்த அவள் மனது அப்போதுதான் சற்று மட்டுப்பட்டது. அவளது இதயமாகி போனவனை நெருங்கி வந்து விட்டதாக, அவன் இருக்கும் ஊருக்கு நாமும் வந்துவிட்டோம் என்று நினைக்கவே அமைதி கொண்டது மனது. எப்படியாவது உடனேயே சென்று ரஞ்சனை பார்த்துவிட துடித்தவளுக்கு எதை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புவது என்று யோசனையாக இருந்தது. அப்போதுதான் அபிக்கே என்று வாங்கிய ஒரு சுடிதார், கிட்டத்தட்ட அதை போலவே ஒன்று அவள் வைத்திருந்ததில் அதை திருப்பி கொடுக்க எண்ணி எடுத்து வைத்திருந்தாள். அதை காரணம் காட்டி அவள் வெளியே செல்ல புறப்பட்ட போது, இப்போதுதானே வந்தாய், உடனேயே வெளியே போக வேண்டுமா? நாளைக்கு போகலாம் என்றார் லட்சுமி. ஏன் இப்போது வந்தால் உடனேயே வெளியே போகக்கூடாது என்று ஏதும் சட்டம் இருக்கிறதா என்ன? நான் இதை கொடுத்துவிட்டு அப்படியே நம் கடைக்கும் போய்விட்டு வருகிறேன் என்றவள் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு வெளியேறினாள். பாரு, இவள் எப்போதுமே இப்படித்தான். நான் சொல்வதை கேட்கவே கூடாது என்று பிடிவாதம். அவள் அப்பாவும் அவளோடு கூட்டு என்று இந்த முறை தன் தங்கையிடமே முறையிட்டார் லட்சுமி. பார்வதி தன் அத்தானை பார்த்து சிரிக்க, உன் அக்காவை முதலில் அமைதியாக இருக்க சொல் பார்வதி, எதற்கெடுத்தாலும் பதறுவது. அவள் என்ன சின்ன பிள்ளையா? 22 வயது முடிந்து விட்டது. ஒவ்வொன்றையும் அவளாக யோசித்து முடிவு செய்ய நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு எப்போது பார் அவளோடு மல்லு கட்டுவது. 1.5 மாதமாக இங்கே எங்கேயும் செல்லாமல் இருந்திருக்கிறாள். வந்ததும் நம்மூரை நம் கடையை பார்க்க ஆவலாக இருக்கும் இல்லையா? அதை நாம் புரிந்து நடக்க வேண்டாமா என்று பெரிதாக மனைவிக்கான விளக்கத்தை மச்சினியிடம் சொன்னார். அதுதானே அக்கா, நீயும் கொஞ்சம் அமைதியாக இரு என்று பார்வதியும் தமக்கையிடமுமே சமாதானம் சொன்னார். அப்படியே மெல்ல மெல்ல மாறிய அவர்களது பேச்சு சித்ராவின் திருமணத்தில் வந்து நின்றது. இங்கே ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த சித்ராவின் மனநிலையை அவளாலேயே கணிக்க முடியவில்லை. அவனை 1.5 மாதங்களுக்கு பிறகு பார்க்க போவதில் பரவசமும், இவ்வளவு நாட்களாக அவன் அவளோடு பேசவில்லையே என்பதில் ஆத்திரமுமாக இருவித மனநிலையோடு இருந்தாள். ஏது எப்படி இருந்தாலும் அவனை பார்த்து விடவும், அவன் உருவத்தை விழிகளுக்குள் புதைத்து கொள்ளவும் பரபரத்தது அவள் மனமும் உடலும். அவள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் நாளாக அன்றைய நாள் இருக்கப் போவதை அறியாது. அன்றைய நாளுக்கு பிறகான நாட்கள் அவளுக்கு கண்ணீரையும் கவலையையும் பரிசளிக்கப் போவதையும் உணராது. அவனை காணப்போகும் குதூகலத்தோடு சென்று கொண்டிருந்தாள் சித்ரா.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.